ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. வாட்ஸ்அப்பில் எனக்கு இது நிறைய பேர் டேக் பண்ணி மெசேஜ் பண்ணுறீங்க. என்னென்னா அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து சார் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு. ஆக்சுவலி இது அஃபிஷியலே கிடையாது. காரணம் என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று அஃபிஷியல். ஸோ இது ஒரு அஃபிஷியல் ஆன்சர் கீ கிடையாது. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. ஸோ இதை பார்த்து யாரும் வந்து பேனிக் ஆகிட வேண்டாம். ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி வந்து பேப்பர் வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது 12th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆன்சர் கீ வந்து அஃபிஷியலாக வந்துடும். எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு காலையில் வந்துடும் நினைக்கிறேன். ஒன்று தெரியுங்களா, அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் நான் காட்டுறேன் இப்போது. பட் அஃபிஷியல் ஆன்சர் கீ எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, ரிலீஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நமக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, dge.government.in அப்படின்னு. அதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணால் கூட பிடிஎஃப்லாம் எடுக்க முடியாது. காரணம் என்னென்னா, இது அஃபிஷியலாக யாருனாலையும் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. சரிங்களா? யார் அப்போ நமக்கு எப்படி சார் அந்த ஆன்சர் கீ கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீச்சர்ஸ் கரெக்ஷனுக்கு இன்றைக்கி தானே போகிறாங்க. போயிட்டு அங்கே தான் வந்து பேசுவாங்க. கிரேஸ் மார்க் பற்றி எல்லாமே இன்றைக்கி பேசுவாங்க. அவங்களுக்கே இன்றைக்கி தான் ஆன்சர் கீ கிடைக்கும் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு. ஸோ எல்லாம் பார்த்துட்டு ஆன்சர் கீ பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? எல்லாருமே கலந்தாய்வு பண்ணிவிட்டு சொல்லுவாங்க டெசிஷன் என்னென்ட்டு. பட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் இதை பார்த்து யாரும் நீங்கள் வந்து பேனிக் ஆகிட வேண்டாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அன்அஃபிஷியல். இது ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டோடது தான். இது தேவையில்லாமல் வந்து இங்கே லோகோலாம் போட்டிருக்காங்க அப்படிலாம் இருக்கவே இருக்காது. அண்ட் அஃபிஷியலோடது போன வருஷத்தோட நான் காட்டுறேன், நீங்களே கம்பேரிசன் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி சாயங்காலம் வந்துடும் தான் நினைக்கிறேன். டீச்சர்ஸ் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணி அவங்க வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து அந்த மாதிரி தான் போடுவாங்க. அதுவே தப்புன்னு தான் சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு. பட் அது கூட விட்டுருவாங்க. ஏன்னா கரெக்ஷன் வந்து பண்ணி முடிச்சாச்சு இல்லையா, அதாவது பண்ண போயிட்டாங்க. கவர்மெண்ட்டே தனியாக வந்து அஃபிஷியலாக விடக்கூடாதுன்னு தான் அது ரூலே. ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் அவங்க அனுப்ப மாட்டாங்க. டீச்சர்ஸோட ஆக்சஸ் வந்து பண்ணி டீச்சர்ஸ் ஆக்சஸோடு நமக்கு வந்து வரும், அவ்வளோதான். சரிங்களா? யாராவது ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் எடுத்து ஃபோன் மூலிமா அனுப்பலாம். அந்த மாதிரி தான் வரும். ஓகே. ஸோ மித்தபடி வந்து அஃபிஷியல் ஆன்சருக்கு இது கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் கெமிஸ்ட்ரினாலும் சரி, ஃபிசிக்ஸ்னாலும் சரி, மேக்ஸ்னாலும், கெமிஸ்ட்ரிக்கும் கிரேஸ் மார்க் பற்றி கேட்டிங்க. இது எல்லாமே நமக்கு இன்றைக்கி ஒரு விடை தெரியும். இன்றைக்கி சாயங்காலம் தெரியும், இல்லைனா நாளைக்கு காலையில் தெரியும். நான் அதனால் அது வந்து வீடியோ போடுறேன். அது தெரிஞ்சுக்கிட்டு வந்து இப்போ அது அஃபிஷியலாக இருக்கிறது காட்டுறேன். இது அன்அஃபிஷியல் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். இது கிடையாது, ஒரிஜினல் கிடையாது. இது ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டோடது ஏதோ ஒரு டீச்சர் எடுத்திருக்காங்க. பாருங்கள், அஃபிஷியலோடது போன வருஷத்தோடது காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ அஃபிஷியல் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 இந்த மாதிரி தான் இருக்கும். லோகோலாம் எதுவும் இருக்காது. ஜென்ரலாக இப்படி இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. அதுக்கப்புறம் ஆன்சர் கீ இப்படி இருக்கும். சரிங்களா? அஃபிஷியல்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ விடுங்க, இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். பெருசாக பேசி எந்த பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து பெருசாக வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்துச்சு, இதுக்கு மார்க் கிடச்சிருச்சு, அதுக்கு மார்க் கிடைக்கலன்னு நீங்களும் ஒரு முடிவு பண்ணிடாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி எதாக இருந்தாலும் வந்து பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்கள். கரியர் கைடன்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.